Hello guys, welcome back to Receive Preparation. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஏ ஆஸ்பிரன்ஸ் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க தெரியுமா, இன்ஜினியரிங்கான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு 400 சிலபஸ்க்கும் அஸ் வெல் அஸ் டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கான டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு 446க்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அவங்க சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸான கண்டென்ட் தான் நம்ம ஃப்ரீ கிளாஸஸாக இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நியூவாக பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எலக்ட்ரிக்கல் குரூப் அப்படிங்கிற ஒன்று குரூப் கிரியேட் பண்ணியிருப்பேம்மா. ஜஸ்ட் அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. இதில் நான் எடுக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே 1 by 1 அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மேம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பட் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பிஸியாக போகிறதுனால கொஞ்சம் டிப்ளமோ கிளாஸஸ் வந்து டிலே ஆகுதுமா. பட் ஆனால் சர்க்யூட் தியரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கும் வந்து அது இருக்கக்கூடிய சிலபஸ்க்கும் பேரலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு நான் இப்போ கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து படிச்சுட்டே இருங்க. பேரலாக நமக்கு டிப்ளமோ கிளாஸஸ்க்கான வீடியோஸும் பேரலாக நம்ம அதே குரூப்லேயே போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏஇக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த குரூப்பாக இருக்கட்டும், இந்த வீடியோஸாக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளோட சேனலில் அதே மாதிரி உங்கள் சிலபஸ் வைஸான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போமா, அதுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். பேரலாக டுடே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ அதையுமே சம்மெல்லாம் வந்து சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி நான் சூஸ் பண்ணிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சர்க்யூட் தியரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு. நீங்கள் டிப்ளமோ லெவலுக்கு எக்ஸாம்க்கு எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம காமனாக தான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டாபிக் வைஸாக நம்ம சர்க்யூட் தியரி போர்ஷன்ஸை கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் நீ அதிகமாக தியரி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கான்செப்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது இருந்தீங்கனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு சர்க்யூட் ஓரியன்டாக கேட்பாங்க. என்ன அதே வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? அது கிளியராக இருந்தீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக என்ன கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே? ஸோ முதல்ல என்னென்னலாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. காம்போனன்ட்ஸ் அப்படின்னா இதில் உங்களோட பேசிக்ஸ் அத்தனையுமே நீ எதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா காம்போனன்ட்ஸில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து காம்போனன்ட்ஸ்க்கு அண்டர்லேயே எலமெண்ட்டு, சோர்ஸஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அனாலிசிஸ், நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ். இதில் தான் கேவிஎல், கேசிஎல் லா எல்லாமே கவர் ஆகும். தென் தேர்டு வந்து என்ன அப்படின்னா தியரம்ஸ். நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணனா டைம் எடுக்குமா, ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் அப்படின்னா நான் டெஃபினட்டாக நானே இதில் ஸ்க்ரீனில் எழுதிடுவேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்டு வந்து உங்களுக்கு நெட்வொர்க் தியரம்ஸ். ஓகேவா? தியரம்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு அதுவுமே தெவினின்னு நார்டானில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதர் தென் ரிமைனிங் தியரம்ஸ் எல்லாத்துலேயுமே தியரி வைஸாக கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே? தென் அதுக்கு அடுத்தது ஸ்டெடி ஸ்டேட் அண்டு டிரான்ஷியன்ட் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் இண்டக்டர், கெப்பாசிட்டரோட கான்செப்ட் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே? அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி டெரைவ் பண்ணுறது யூஸிங் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ அது ஒரு டாப்பிக்கு. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து உங்களுக்கு 2 போர்ட் நெட்வொர்க்கு. தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் சர்க்யூட் வரும். அப்புறம் ஏசி சர்க்யூட் வரும். அப்புறம் குட்டி குட்டி டாப்பிக்காக ரெசனன்ஸு, டுயாலிட்டி, ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அதே மாதிரி இந்த ஆர்டரில் தான் படிக்கணுமாம்னா அப்படிலாம் இல்லைம்மா. ஆனால் அதிக கொஷின்ஸ் எதுலேருந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன்ல ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்க்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, தியரம்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த நோடல் மெஷ் அனாலிசிஸ்லேயே எஃபெக்டிவ் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அதாவது எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னா டைரெக்டாக இந்த அனாலிசிஸ், அதாவது நோடல் மெஷ் அனாலிசிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக சம் அதர் எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ். அதாவது என்னென்னா நம்ம பார்த்துருப்போம்ல சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ரெசிஸ்டர், அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறது, ஸ்டார் டெல்டா, டெல்டா டு ஸ்டார், இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் டெக்னிக்கில் வரும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக் விஷயம் காம்போனன்ட்ஸு. ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு வந்து சர்க்யூட் தியரி. அதில் மெயின் வந்து என்னென்னா சர்க்யூட். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் வரைகிறேன் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு சர்க்யூட். ஓகே?
இப்போ மெயினாக உங்களுக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு சர்க்யூட் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன வரும்னா, இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன்ப்பா. அதாவது என்னோட இன்பிட்வீனாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனையுமே நான் எலமெண்ட்டாக தான் சொல்லுவேன். இது வந்து எனக்கு என்ன, இது என்னோட வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேங்களா, அதாவது என்னோட பேட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 வோல்ட். அதே மாதிரி இது எனக்கு கரண்ட் சோர்ஸ். ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது கெப்பாசிட்டர், இது இண்டக்டர், இது ரெசிஸ்டர். ஓகேவா? ஸோ அப்போ எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ்க்கு பேர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் மெயினாக என்னென்னா 2 விஷயம் இருக்குது. சோர்ஸஸ்னு ஒன்று இருக்குது, எலமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. சோர்ஸஸ் அப்படின்னா டிஃபால்ட்டாக 2 தான் வரும். ஒன்று வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கும், இல்லைனா கரண்ட் சோர்ஸாக இருக்கும். அதே மாதிரி எலமெண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வரும்னா ஆர்எல்சி. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வேறு என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சர்க்யூட்டில் அதாவது கனெக்ஷன்ஸ் மெயின். ஸோ பேஸ்ட் ஆன் கனெக்ஷன்ஸை பொறுத்து எலமெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போது இதை நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நோடு இல்லைனா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நோடு. அதே மாதிரி இங்கே வந்து ஃபைனலாக இந்த சர்க்யூட் எல்லாமே எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கீழே கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை மோஸ்ட்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ இது இந்த மாதிரி இங்கே வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச். மொத்தம் எனக்கு எத்தனை பிரான்ச் இருக்குது? 3 பிரான்ச் இருக்குது. ஓகேவா? அப்போ பிரான்ச்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதாப்பா? ஸோ இப்போ இந்த பிரான்ச்சில் எனக்கு என்ன கனெக்ட் ஆகிருக்கு? சோர்ஸ் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டார் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இதில் எனக்கு கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. மேம் இதெல்லாம் என்ன மேம் சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படி கிடையாதுமா. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும். அவங்க கேட்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து, அதாவது வோல்டேஜோட வேல்யூ என்ன, கரண்ட்டோட வேல்யூ என்ன, அதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களால் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நோடு இல்லைன்னாலும் மென்ஷன் பண்ணலனாலும் நோடல் அனாலிசிஸ்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், முதல்ல நோடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பிரான்ச்சுனா இதுதான் என்னோட பிரான்ச்சு. இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் 3 பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி இது வந்து நோடு. ஓகேங்களா? ஜங்ஷன் அப்படிங்கிறதுமா நல்லா புரிஞ்சுக்கோ. ஜங்ஷனுங்கிறது இது, அதாவது இங்கே கனெக்ட் ஆகிறது பேர் ஜங்ஷன். ஸோ ஜங்ஷனும் நோடும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜங்ஷன்னா நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் ஒரு பிரான்ச்லேயே எனக்கு என்னது இன்டர் கனெக்ஷன் ஆகக்கூடியதை ஜங்ஷன் சொன்னோம். ஜங்ஷன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இது வந்து நோடு. ஓகே, அதே மாதிரி இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து உங்களுக்கு மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே என்னோட லூப்பு பெருசாக இருந்தது அப்படின்னா அதை லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ எலமெண்ட் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸை பொறுத்து நம்ம எப்படி பிரிக்கலாம் எலமெண்ட்டை? வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ்னு சோர்ஸாகவும், ரெசிஸ்டார், இண்டக்டர், கெப்பாசிட்டர்னு எலமெண்ட்டாகவும் பிரிக்கலாம். அதுவே கனெக்ஷனை பொறுத்து, நான் என்னோடய சர்க்யூட்டோட கனெக்ஷனை பொறுத்து அதை நான் என்னென்ன மாதிரிலாம் ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம் அப்படின்னா, இது பிரான்ச்சு, இது நோடு. அதே மாதிரி லூப்பையும் மெஷ்ஷையும் போட்டு குழப்பக்கூடாது. மெஷ் அப்படிங்கிறது குட்டி குட்டி லூப்பை தான் மெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. லூப் அப்படிங்கிறது இந்த ஒரு பெரிய லூப்பையே நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லூப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களாப்பா? புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, இதுதான் சர்க்யூட். ஓகேவா? அப்போ டிஃபால்ட்டாக ஒரு சர்க்யூட்னா அந்த சர்க்யூட்டில் என்னென்ன இருக்குங்கிறத உனக்கு தெளிவாக புரியணும், சொல்லியாச்சு. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது நம்ம இது என்ன சர்க்யூட்மா, சர்க்யூட் தியரியில் நம்ம என்ன சர்க்யூட் பார்க்குறோம்? எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஏன் அப்படின்னா சர்க்யூட் அப்படின்னாலே இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், சர்க்யூட் தான் சொல்லுவோம். ஓகே, பட் இந்த சர்க்யூட் தியரியில் நம்ம பார்க்கக்கூடிய சர்க்யூட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஓகே, அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக்கலோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? சர்க்யூட் தியரியோட ஃபர்ஸ்ட் டாபிக் பேசிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பேசிக்ஸ்னால் அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன, தென் அதுக்கு அடுத்தது அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, அப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ வந்து நெட்வொர்க் அப்படின்னா அதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம், எரர் கண்டுபிடிப்போம். ஸோ அது வேறு. ஓகேங்களா? நோடு அதெல்லாம் வேறு, அதோட நெட்வொர்க் டோட்டலாக வேறு. பட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னாலே டிஃபால்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட்டு, வோல்டேஜ், எனர்ஜி, பவர், இந்த 4ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்க்கு மெஷர் பண்ணக்கூடிய பேசிக் திங்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன? கரண்ட்டு மெயின் விஷயம், கரண்ட்டு, வோல்டேஜ், பவரு அண்ட் தென் எனர்ஜி. ஓகேங்களா மேம்? இதெல்லாமா படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கொஷின் கேட்பாங்க. பேசிக் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி
ஜஸ்ட்டு உங்களுக்கு சம்ஸாக கூட கேட்பாங்க, டேட்டாஸை கொடுத்துட்டு கரண்ட் வேல்யூ என்ன, வோல்டேஜ் வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அப்படிங்கிறது எதைப்பா டிஃபைன் பண்ணுது, ஒரே ஒரு வார்த்தையில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் அப்படிங்கிறது என்னது, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ I = dQ/dt. ஓகேங்களா. நம்ம ஐங்கிறது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா V = IR, அதாவது ஓம்ஸ் லாவை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணி அதை மட்டுமே வோல்டேஜ் கரண்ட் கண்டுபிடிச்சிருப்போம். அது மட்டும் கேட்க மாட்டாங்கம்மா, பேசிக்ஸ் கான்செப்டில் இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதில் தான் கேட்பாங்கன்னு இல்லை, இஎம்எஃப்ல கூட இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. இது நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அப்போ என்னென்னா கரண்ட்டோட வேல்யூங்கிறது என்னது, சார்ஜ். அதுவும் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்சுங்கிறதுனால நான் டிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போ என்னோட கரண்ட்டோட யூனிட் என்னது, ஆம்பையர். ஓகேங்களா. அப்போ 1 ஆம்பையர் அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 கூலும் per செகண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே நான் மென்ஷன் பண்ணுற அத்தனையுமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் டிப்ளமோ லெவலாக இருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் லெவலாக இருந்தாலும் ஓகே, ரெண்டுத்துக்கும் காமனாக தான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போது என்னோட ஃபஸ்ட்டு திங் கரண்ட் அப்படிங்கிறது, அந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஆனது பாஸ் ஆகுது அப்படின்னா சார்ஜ். ஓகேவா. அப்போ சார்ஜ்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வோல்டேஜ் அப்படின்னா அதே மாதிரி கரண்ட்டில் 2 கரண்ட் இருக்குமா, கம்பல்சரி உங்களுக்கு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னது, ஏசி கரண்ட்டு, டிசி கரண்ட். இதில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, கொஷின் கேட்குறது இருக்கட்டும், முதல்ல ஏசினா என்ன, டிசினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். டிசினா டைரக்ட் கரண்ட் அப்படின்னா அங்கே என்ன கிடையாது, ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா டைரக்ட் கரண்ட்டுங்கிறது இப்படி தான் போகும். ஓகேங்களா. அதுவே ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன இருக்கும், ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கும். எப்படின்னு புரியுதுங்களாப்பா. ஸோ இதை தானே நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதாவது என்னோட ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியடை தான் நான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேவ்ஸ் இருக்கிறதுனால தான் அதை நான் ஏசின்னு சொல்கிறேன். இங்கே அது மாதிரி இல்லாததுனால தான் நான் அதை டிசி கரண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ டிசியில் எனக்கு டிஃபால்ட்டாக என்னது, ஃப்ரீக்வன்சி வேல்யூ 0வாக இருக்கும். இந்த 2 விஷயமும் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்தது வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ இந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ரிக்வயர்டு எனர்ஜியை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது, dW/dQ. ஓகேங்களா. இது வோல்டேஜுக்கான ஃபார்முலா. யூனிட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். என்ன கொஷின் கேட்பாங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பவர் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்னது வோல்டேஜையும் கரண்ட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும், பவர் கிடச்சிரும். இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு பவருக்கான ஃபார்முலா V/I. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா. ஆனால் இது எப்படி வந்ததுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ. V/I அப்படின்னா என்னென்னா இது எடுத்தோன்னே V/Iன்னு வந்துடாதுப்பா. ஏன் அப்படின்னா பவரோட டெஃபினேஷனே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரேட் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் ஆர் அப்சர்விங் எனர்ஜி. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஸோ ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய எனர்ஜி ஆர் அப்சர்விங் எனர்ஜி. அப்போ இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா dW/dt. சரி மேம், இங்கே ஏன் மேம் dt போட்டிருக்காங்க அப்படின்னா ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்சர்விங் ஆர் எக்ஸ்பேண்டிங் எனர்ஜி. ஓகேவா. நீங்கள் இதை எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா இதுக்கு இது தானே ஃபார்முலா, எழுதிக்கலாம் விடு, பார்த்துக்கலாம் விடு. ஆனால் அது எப்படி வந்ததுன்னு கேட்டால் தெரியாது. ஓகேவா. அதை தான் சொல்கிறேன். கான்செப்டை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா இன்டெப்த்தாக ட்விஸ்டடாக கேட்டால் கூட உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா. சரி மேம், இப்போ dW/dtன்ட்டிங்க, இதுக்கும் இங்கே வந்ததுக்கும் எனக்கு என்ன மேம் சம்மந்தம் அப்படின்னா இப்போ dW/dtயை நான் எப்படி எழுதலான்னா dW/dQ, dQ/dt. ஓகே. இப்போ dW/dtக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், Vன்னு எழுதலாம். இங்கே dQ/dtக்கு நான் என்னென்னு எழுதுவேன், Iன்னு எழுதுவேன். ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா வந்துருச்சாப்பா, புரியுதுங்களா. ஸோ இது வந்து பவருக்குரிய ஃபார்முலா. ஓகேவா. யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் வந்து வாட்ஸ். ஓகே. இதில் என்ன மேம் ஏதோ இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னமோ சொல்கிறீங்களா, அது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பவர் = V/I. இதை ஓம்ஸ்லாம் வச்சு டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, விக்கு பதிலாக என்ன ஃபார்முலா, ஓம்ஸ்லாங்கிறது உனக்கு என்ன, V = I/R. ஸோ அப்போ விக்கு பதிலாக IRன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு என்ன வந்துடும், I²R வரும். இல்லை ஐக்கு பதிலாக போட்டிங்கன்னா V²/R.
புரியுதாமா? ஸோ அப்போ பவருக்கு இந்த மூணு ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் கேட்பாங்க. இல்லைனா இந்த 3 ஃபார்முலாவையும் கீழே கொடுத்து ஒன்றை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டு ஆன்சர் வந்து இதில் எது தப்பு அப்படின்னு கூட கேட்பாங்க. நீங்கள் கேட்கலாம் மேம் இது கூட ஏன் மேம் எங்களுக்கு தெரியாதுன்னு. அப்படி கிடையாதுமா, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஏன்னா இதெல்லாமே தெரிஞ்சே தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது அவசரத்துலையோ இல்லை என்ன சொல்கிறது யோசிக்காமையோ டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோ. V/I இல்லைனா I²R V²R எல்லாமே எதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னா என்னோட பவருக்குரிய ஃபார்முலா தான். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது எனர்ஜி அப்படிங்கிறது என்னது? எனர்ஜி அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை பார்க்கறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்பபிலிட்டியை தான் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதோட யூனிட் வந்து எனக்கு ஜூல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் பார்த்தாச்சு, அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய இல்லை நம்ம மெஷர் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பர்டிகுலராக நான் ஜஸ்ட்டு எலமெண்ட்ஸ்னால் RLC மட்டும்தான் சொன்னேன். ஓகேவா? அந்த RLCயோட இம்பார்ட்டன்ட் திங்கை இதில் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். RLC. ஓகேவா? ஜஸ்ட்டு எலமெண்ட்டுன்னு நான் உனக்கு இதை மட்டும்தான் சொல்லியிருப்பேன், RLCன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பேன். பட் அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸாக இருக்கட்டும், யூனிட்டாக இருக்கட்டும், முதல்ல RLCனா என்ன, இது எல்லாமே உனக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். டெஃபினட்டாக இப்போ நான் எடுக்கக்கூடிய இதுலேருந்து 2 கொஷின் இல்லைனா 3 கொஷின் கேட்பாங்க, இல்லைனா ஒரு கொஷினாவது கேட்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர். நான் ரொம்ப டீட்டெயிலாலாம் எடுக்கலாமா, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ரெசிஸ்டர் அப்படிங்கிறது என்னது? எனக்கு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்குறது, அப்படியே கொடுக்காம ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்குறது. இது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான். அதாவது ஃப்ளோ அதிகமாக இருக்கும் போது சடனாக பிரேக் ஆகிடலாம், இல்லை சர்க்கியூட்டே பேர்ன் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அங்கங்கே நமக்கு கொடுக்கக்கூடியது தான் ரெசிஸ்டர். அதுக்கு அடுத்தது இண்டக்டர், கெப்பாசிட்டர். ரெண்டுமே வந்து இது வந்து தடுத்து ஃப்ளோ பண்ணும். கெப்பாசிட்டர் இண்டக்டர் என்ன பண்ணும்? ரெண்டு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே விஷயமா, கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி. ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனால் எதில் ஸ்டோர் பண்ணுவாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இண்டக்டர் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். தென் அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டருக்கு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு ஜஸ்ட்டு என்னன்னா என்ன, அதாவது ரெசிஸ்டர்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, இண்டக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டரோட யூனிட் ஓமு, இண்டக்டரோடது ஸோ கெப்பாசிட்டருக்கு எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபாரடே வரும், இண்டக்டருக்கு வந்து எனக்கு ஹென்ரி வரும். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி நான் ஃபார்முலா டெரைவ் பண்ணேன்னா R = எனக்கு என்ன வரும், அதாவது V = I × R. ஸோ R = எனக்கு V/I. ஓகே, இது ரெசிஸ்டரோட ஃபார்முலா. அதுவே இண்டக்டரோட ஃபார்முலாவாக இருந்தது அப்படின்னா இண்டக்டர் கெப்பாசிட்டர் நான் பொதுவாகவே என்ன சொன்னேன், நான் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி கொடுக்கறது, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபீல்டு, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடியதுங்கிறதுனால இப்போ நான் ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். V(t) = L × di/dt. இது எதுக்கு வரும் அப்படின்னா எனக்கு இண்டக்டருக்கு வரும். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எனக்கு அப்படியே உல்ட்டா. ஓகே, எதுக்கு ஏன் உல்ட்டாவாக வருது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இண்டக்டருக்கு என்ன ஃபார்முலா, வோல்டேஜை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கரண்ட் இன்ட்டு L இண்டக்டர். அதுவே எனக்கு கெப்பாசிட்டர் எனக்கு V(t) அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா 1/c integral of I dt. ஓகே, ஸோ அப்போ இதில் என்னது டிஃப்ரென்ஷியேஷன்னா எனக்கு உல்ட்டாவாக எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்டகரல் வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், கெப்பாசிட்டர் நான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவேன், மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்னோட எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் இண்டக்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு என்னவா இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால தான் எனக்கு இதுக்கு அது ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது நீங்கள் இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இன்டகிரேஷன் வரும். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அட் த சேம் டைம் இதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எதில் தெரியும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் சொன்னேன் தெரியுங்களா, அதில் இண்டக்டர் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்படின்ட்டு. ஸோ இதை இன்னுமே டீட்டெயில்டாக ஏன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபார்முலாஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன்.
அதுவே பேஸ்ட் ஆன் சர்க்யூட்டை பொறுத்து உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸில் ஸ்டார்டிங்கில் அது ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சுவிட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ்டு ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு இண்டக்டர் கெப்பாசிட்டரில் வரும். ஆனால் அதெல்லாம் இதில் போட்டு நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அந்த டைமில் உங்களுக்கு நான் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஃபார்முலா தான் பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? ரெசிஸ்டாருக்கு எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஜஸ்ட் ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணிடலாம். பட் இண்டக்டருக்கு V of t ஈக்குவல் டு L into di/dt வரும். அதுவே கெப்பாசிட்டராக இருந்ததுன்னா அப்படியே உல்டாவாக எனக்கு என்ன வரும்னா அங்கே எல்லுனா இங்கே ரெசிப்ரோக்கல், ஸோ 1/c. அங்கே டிஃபரன்ஷியேஷன்னா இங்கே இன்டகிரேஷன் IDT. ஓகே மேம், அப்போ V of t கண்டுபிடிச்சிட்டிங்க. கரண்ட் மேம் அப்படின்னா கரண்ட் எப்படி எழுதிப்பீங்க? ஸோ இப்போ இதுலேருந்து நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது இந்த சைடு போகும்போது இன்டகரல் ஆகிடும்ல. ஸோ இதை அப்படியே அகைன்ஸ்டாக ஆப்போசிட்டாக எழுதிக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான் எழுதிட்டுருக்கோம். இப்போ இதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குமா? ஃபார்முலாஸுங்கிறத விட உங்களுக்கு இன்னுமே எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் வரும்பா. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் என்ன ஃபார்முலா அப்படின்னா R = ρL/A. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, R = ρL/Aனா ஓகே மேம், இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலான்னு சொல்லி சொன்னீங்க, ஓம்ஸ்லான்னு ஏதோ சொல்லி சொன்னீங்க. இது என்ன மேம் ஃபார்முலா அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இந்த ஃபார்முலாவை நான் எழுதுவேன். நல்லா புரிஞ்சுக்கோ. அது ஓம்ஸ்லா பேஸ் பண்ணி எனக்கு அந்த தேர்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா ஃபார்முலாஸ்ன்னு, அது எல்லாமே ஓம்ஸ்லா பேஸ் பண்ணி நான் எப்படி வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி கரண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா அது. பட் இது வந்து நான் எலமெண்ட்டுன்னு சொல்கிறேன் பாரு, RLC, இதுக்கான ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது R = ρL/A. இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. என்னோட ரெசிஸ்டார் ஆனது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா கண்டக்டாரோட லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏரியாவுக்கு, அதுவும் என்ன ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியாமா இதெல்லாம் கேட்பாங்கம்மா. கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரி மேம், இது ஓகே. இது என்ன மேம் ரோ அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ப்ரொபோஷனலை தூக்கணும்னா என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோமா. ஸோ அப்போ ரோங்கிறது தான் என்னோட கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிவிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 1/σ. அதாவது ரோ ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டியோட தலைகீழி தான் ரெசிப்ரோக்கல் தான் எனக்கு ரெசிஸ்டிவிட்டி வரும். ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ரெசிஸ்டன்ஸோட தலைகீழி தான் என்னது, கண்டக்டன்ஸ் G அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் எப்படி நம்ம ஓம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கண்டக்டன்ஸோடதை வந்து மோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓமை தலைகீழாக திருப்பி போடுறது. அதே கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? புரியுதுங்களாமா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ங்கிற ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதியிருப்பாங்க. அதில் நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டர். இண்டக்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L = μ0n²A/L. ஓகே, அப்போ இது என்னது, μ0 அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எப்படி சொன்னேன், இதுக்கு வந்து என்ன சொன்னோம், ரெசிஸ்டிவிட்டின்னு சொன்னோமா. அதே மாதிரி μ0 அப்படிங்கிறது என்னோட ஃப்ரீ ஸ்பேஸ்க்கான ப்ரிமியபிலிட்டி. ஓகே, அப்போ என்னங்கிறது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். ஒன்றும் இல்லாமல் இண்டக்டர் நம்ம இப்படி தானே ட்ரா பண்ணுவோம். ஸோ இதோட அந்த டேர்ன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா N அப்படின்னு சொல்லுவோம். ஏங்கிறது ஆஸ் யூஷுவல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. தென் அதுக்கு அடுத்தது L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த காயில். ஓகேவா? ஸோ என்னோட இந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இப்போ நான் ஃபார்முலா டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இண்டக்டருக்கு இந்த ஃபார்முலா. அதுவே கெப்பாசிட்டருக்கு என்ன வரும் அப்படின்னா ε0 A/D. ஓகே, ε0 அப்படிங்கிறது என்னது, பெர்மிட்டிவிட்டி. இதெல்லாமே EMFல பார்த்துருப்போம். ஸோ இது பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மியபிலிட்டி, இது வந்து எனக்கு ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா? அது என்ன மேம் ε0 அப்படின்னா ε0 அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸ்க்கான பெர்மிட்டிவிட்டி, ε0 அப்படிங்கிறது எனக்கு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட மீடியம் டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்குல்ல, எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. பெர்மியபிலிட்டி இல்லாமல் மாற்றி சொல்லியிருக்கேன், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? ஏங்கிறது ஆஸ் யூஷுவல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எனக்கு கெப்பாசிட்டருங்கிறது எனக்கு இப்படி தானேப்பா இருக்கும். ஸோ எனக்கு என்னது, இந்த செப்ரேஷன், 2 பிளேட்டுக்கான செப்ரேஷன் தான். ஓகேங்களாமா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எலமெண்ட்டு. முதல்ல ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டருங்கிறது சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட். அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு இம்பார்ட்டன்ஸ் தான் 1 by 1 பார்த்தோம். ஓகேங்களா மேம்? இவ்வளவு தானே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் புக்கில் நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ஃபைனல் ஃபார்முலா மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கடுத்து முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குமா, என்ன அப்படின்னா ரெசிஸ்டாரு, இண்டக்டாரு, கெப்பாசிட்டர். ஓகேங்களா? என்னென்னா இப்போ சர்க்யூட்டில் வந்து உங்களுக்கு
இந்த எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும். மேம் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட போகிறோம், இதில் என்ன மேம் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே ஃபார்முலாஸ்லாம் சொல்லிட்டீங்க, இது என்ன மேம் அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது கரெக்டு தாம்மா. ஒன்றே ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆஸ் பர் ஃபார்முலா படி மோஸ்ட்லி சர்க்யூட்டில் வோல்டேஜ் கரண்ட் தான் கேட்பான். உங்களுக்கு ஏற்கனவே நான் மேலே ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதை போட்டு இண்டக்டர் கொடுத்தாங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டர் கொடுத்தாங்கன்னா இன்டகிரேட் பண்ணிக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா மல்டிபிள்ஸ் நிறைய இருக்குங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, பொதுவாகவே நிறைய ரெசிஸ்டார் இருக்குது, நிறைய கெப்பாசிட்டர், நிறைய இண்டக்டர் இருக்குது அப்படின்னா அதை நீ ஈக்குவலண்ட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை எதில் எடுக்கணும் அப்படின்னா எஃபெக்டிவ் டெக்னிக்கில் தான் எடுக்கணும். பட் இந்த எலமெண்ட் கம்பாரிசனில் இதில் ஈஸியாக சொல்லி முடிச்சிடலான்னு. இன்னொன்று நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள், ஸோ அதனால் இது டீட்டெயிலாக சொல்லணுங்கிறதுல இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஈவன் நீங்கள் படித்த பசங்களுக்கும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ எனக்கு மல்டிபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஆர் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், எல் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், சி ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா கனெக்ஷனில் 2 விதமான கனெக்ஷன் இருக்குப்பா. நம்ம எப்படி கனெக்ஷன்ஸோட எலமெண்ட்டில் பிரான்ச்சு, லூப்பு, நோடு இதெல்லாம் பார்த்தோமோ, கனெக்ஷன்ஸும் 2 விதமான கனெக்ஷன் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். ஸோ சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா என்னோட எலமெண்ட் எப்படி சீரீஸாகவே கனெக்ட் ஆகிருக்கும், பேரலல் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும், இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ ரெசிஸ்டார் எனக்கு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, நிறைய ரெசிஸ்டார் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆர் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்னா R1 + R2. ஸோ எவ்வளோ ரெசிஸ்டார் எனக்கு சீரீஸில் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவேன். ஆர் ஈக்குவலண்ட் ரொம்ப ஈஸி, எதுக்கு அப்படின்னா சீரீஸ்க்கு. அதுவே பேரலலாக இருக்குது அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 1/R1 + 1/R2 + 1/R3 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டே போகணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபார்முலா. மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 ரெசிஸ்டர் பேரலாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா R1 R2 / R1 + R2. ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா, இப்போ நீங்கள் இதையே சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சி ரெசிப்ரோக்கல் எடுக்கணுமா, அதை மறந்துடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். இப்போது ரெசிஸ்டார் நிறைய ரெசிஸ்டார் சீரீஸில் இருந்ததுன்னா கொடுத்துருக்கக்கூடிய அத்தனையுமே ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் சீரீஸ்க்கான ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ. பேரலாக இருந்தது அப்படின்னா 1/1/ன்னு எத்தனை இருக்குதோ அத்தனை இதையும் போட்டு அதுக்கு எல்சிஎம்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றுறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது எதுக்கு அப்படின்னா ரெசிஸ்டார் பேரலாக கொடுத்துருந்தாங்கன்னா ஆர் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஓகேவா? வெறும் 2 ரெசிஸ்டார் கொடுத்து பேரலல் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், R1 R2 / R1 + R2. இந்த ஃபார்முலாலாம் எங்கேருந்தும் குதிக்கலாமா, ஜஸ்ட்டு இதை நீ இதே மாதிரி போட்டு சால்வ் பண்ணனா ஃபைனல் ஆன்சர் உனக்கு இதுக்கு வரும். ஸோ இது மாதிரி சால்வ் பண்ணி 4 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வரதுக்கு ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாங்கிறது தான் இது ஷார்ட்கட். ஓகேவா? நீ வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாரு. வெறும் 2 ரெசிஸ்டார் அப்படின்னா 1/R1 + 1/R2 இந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், கீழே R1 R2 வரும், மேலே R1 + R2 வரும். நான் உனக்கு என்ன சொன்னேன், முடிச்சுட்டு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ R1 R2 டிஃபால்ட்டாக வந்துருச்சு. அப்போ இந்த ஆன்சர் வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ ரெசிஸ்டாரும் இண்டக்டாரும் சேமுப்பா. ஓகேவா? இங்கே இண்டக்டார் சீரீஸில் கொடுத்துருக்காங்கன்னா சேம் இதே ஃபார்முலாவே எடுத்துகிட்டு எல் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும், L1 + L2. அதே மாதிரி பேரலல் அப்படின்னா சேம் இதே தான், இதுக்கு பதிலாக ரெசிஸ்டாருக்கு பதிலாக இண்டக்டார், அவ்வளோதான். பட் கெப்பாசிட்டராக இருந்ததுன்னா அப்படியே ரெசிஸ்டாருக்கு உல்ட்டா. ஓகே, தயவுசெய்து ப்ராப்பராக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி என்ன கேட்பாங்கன்னா இந்த கான்செப்டில் கெப்பாசிட்டர் தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அப்போது கெப்பாசிட்டர் எனக்கு சீரீஸில் இருக்குன்னா என்ன ஃபார்முலா, 1/C1 + 1/C2 + 1/C3 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பேரலாக இருக்குங்கிற பட்சத்துக்கு C1 + C2 + C3 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களாமா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எஃபெக்டிவ் டெக்னிக்கில் நான் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் தான் எடுப்பேன், பட் ஆனால் ஆல்ரெடி இதிலே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எலமெண்ட்ஸ் பக்காவாக முடிஞ்சிடுச்சுமா. தென் அதுக்கு அடுத்தது ரிமைனிங் மேம் பேசிக்ஸ் அப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒன்றே இருக்குப்பா, சோர்ஸ். ஓகேவா? அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது, அதனால் அதையும் எடுத்துடலான்ட்டு. சோர்ஸ் நான் என்ன சொன்னேன், 2 சோர்ஸ் தான். ஒன்று வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட் சோர்ஸ். இதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. இதோட சம் அதர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியல் சோர்ஸு, ப்ராக்டிக்கல் சோர்ஸ்னு இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஐடியல் வெர்சஸ் ப்ராக்டிக்கல். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ஐடியலுங்கிறது நம்ம புக்கில் படிக்கக்கூடிய தியரி, அவ்வளோதான். ப்ராக்டிக்கலுங்கிறது நம்ம லேபில் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஐடியலை பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா
அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்காதுன்னு படிப்போம். இப்போ ஐடியல் சோர்ஸ்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கனெக்ஷன் இல்லாத போது உனக்கு அது எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுவே ப்ராக்டிக்கலில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணாத போதே உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அங்கே இருக்கும். ஓகேவா? அப்போ அது வோல்டேஜ் சோர்ஸில் எவ்வளோ இருக்குது, கரண்ட் சோர்ஸில் எவ்வளோ இருக்குது, அதை தான் உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாமா? ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துப்போம். முதல்ல நான் உனக்கு என்ன சொல்லிட்டேன், ஐடியல்னா என்ன, ஐடியல்னா தியரியாக புக்கில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, ஏன்னா தியரிக்கும் ப்ராக்டிக்கலும் கண்டிப்பாக ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும், அதை தான் இதில் பார்க்க போகிறோம். அப்போது ஐடியல் ப்ராக்டிக்கலில் வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. வோல்டேஜ் சோர்ஸ்னால் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகே, அப்போ ஐடியல் சோர்ஸில் எனக்கு என்ன இருக்குன்னா வோல்டேஜ் எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுவே என்னோட ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கும்போது எனக்கு என்ன இங்கே என்ன இருக்காது, இங்கே ரெசிஸ்டர் வேல்யூ 0வாக இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வேர்டு தான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட்டை பொறுத்து எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வோல்டேஜ் சோர்ஸில் இருக்கும். அதுவே கரண்ட் சோர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் சோர்ஸாக இருக்குன்னா ஐடியலுக்கு ஆஸ் யூஷுவல் அதே கான்செப்ட் தான். எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் எப்போதுமே வந்து என்னது, கரண்ட் சோர்ஸில் வந்து எனக்கு என்னென்னா கரண்ட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? இதில் எனக்கு எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் என்னோடய ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸில் எனக்கு அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்? லார்ஜ் வேல்யூ ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதாம்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ இதை வந்து ஒரு கொஷினாக கேட்பாங்க. ஓகேவா? எப்படி கேட்பாங்கன்னா ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் இன்டர்னல் வேல்யூ என்ன, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில் இன்டர்னல் ரெசிஸ்டார் வேல்யூ என்ன, அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸில் உனக்கு ரெசிஸ்டார் வேல்யூ என்ன. ஸோ அப்போ இதில் இந்த முக்கியமான விஷயம், அதாவது ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவ்வளோதாம்மா கான்செப்ட். ஓகே மேம், அப்போ சோர்ஸஸ் ஓவரானா அதே மாதிரி நீ 2 விஷயம் தெரிஞ்சுக்கணுமா. இப்போ சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஐடியல் ப்ராக்டிக்கலை வச்சு நம்ம டிவைட் பண்ணோமா, அதே மாதிரி டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்னு ஒரு விஷயம் இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதை கொஷினெல்லாம் கேட்க மாட்டாங்க, சர்க்யூட்டில் கொடுத்துருவாங்க, உனக்கு அதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரியணும் இது டிபெண்டன்ட் தான் இது இண்டிபெண்டன்ட் தான். இண்டிபெண்டன்ட் ரொம்ப சிம்பிள்மா. இப்போ நான் உனக்கு சர்க்யூட்லாம் வரைஞ்சேன்ல 10 வோல்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து இண்டிபெண்டன்ட். இது வந்து என்னது, சர்க்யூட்டில் பேட்ரி கனெக்ட் பண்ணி அங்கேருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் சப்ளை ஆகுது. ஓகேவா? எனர்ஜி பாஸ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து என்னது, இண்டிபெண்டன்ட். அது வந்து ஒரு பேட்ரி, நீ தான் எனக்கு டிபெண்ட் பண்ணணும், நான் யாருக்கும் டிபெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி இருக்கிறது தான் இண்டிபெண்டன்ட். ஓகேவா மேம்? அப்போ டிபெண்டன்ட்னா என்ன மேம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, ஒரு சோர்ஸை கனெக்ட் பண்ணி இன்னொரு பிரான்ச்சில் வேற எங்கேயோ பிரான்ச்சில் இதோட மல்டிபிள்ஸ் வந்து அங்கே பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இது கொடுத்து ஐஎக்ஸ்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது, இந்த பிரான்ச்சில் வந்து 4ix. அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ கரண்ட்டுன்னு தெரியாது, ஆனால் இங்கே எனக்கு எவ்வளோ வேல்யூவோ அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான் எனக்கு அந்த பிரான்ச்சில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், இங்கே எனக்கு என்ன வருதோ அப்போ 4 மடங்கு இங்கே பாஸ் ஆகுது, அப்போ உனக்கு இந்த வேல்யூ தெரியும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோன்னா டிபெண்டன்ட் சோர்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் சோர்ஸில் அந்த பிரான்ச்சில் அதுதான். ஓகேங்களா? அதோட நிப்பாட்டிடுவாங்க, அது இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரான்ச்சில் இருக்கக்கூடியதை டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 4 டைப்ஸ் இருக்குமா, ஏன்னா டிபெண்டன்ட்ங்கிறது உனக்கு என்னங்கிறத நான் புரிய வச்சுட்டேன். ஆனால் அது பார்த்தோன்னே எப்படி டிபெண்டன்ட்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல டிபெண்டன்ட்டில் 4 இருக்குது. அதாவது வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸு, அப்புறம் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸு, கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ். 4 விஷயம் இருக்குமா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன டயக்ராம் போட்டிருப்பாங்கன்னா இப்படி இருக்கும் டயக்ராம், கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ கரண்ட்டு கண்ட்ரோல்டு சோர்ஸ் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இருமா விஷயம். ஃபர்ஸ்ட் திங் என்னது, கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் இந்த டயக்ராம். அடுத்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா முதல்ல சோர்ஸை போட்டுரு. சோர்ஸ் வந்து டயகனல் ஷேப்பில் தான் இருக்கும், அதை வச்சே டிபெண்டன்ட் சோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க,
வோல்டேஜ் கண்ட்ரோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ். ஸோ அதனால் எனக்கு என்ன வரும்னா, ஏன்னா சோர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் உள்ளே வரும். ஸோ அதனால் எனக்கு இது யாரும் கேட்க மாட்டாங்கம்மா. ஓகேங்களா? இது எங்கே மேம் கேட்பாங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. டிபெண்டன்ட் சோர்ஸஸாக கொடுத்துருவாங்க. நீ நோடல் மெஷ் அனாலிசிஸில் அதை டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நடுவில் இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் மைனஸ் வரும். இங்கே வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா உனக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸுங்கிறது வந்து இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக ஜஸ்ட் டயக்ராம் போட்டது. கொஷின் எங்கே கேட்பாங்கன்னா, சர்க்யூட் அப்படியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் வோல்டேஜ் கண்டுபிடி, கரண்ட் கண்டுபிடின்னு கேட்பாங்க. ஆனால் என்ன மாதிரி சோர்ஸாக கொடுத்துருப்பாங்கன்னா டிபெண்டன்ட் சோர்ஸஸாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதே நோடல் மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். உங்களுக்கு அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பார்த்துருக்குறோம் இது வரைக்கும், A to Z ஜஸ்ட் சர்க்யூட் தியரியோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். பேசிக்ஸில் வந்து என்ன பார்த்தோன்னா, எலமெண்ட்னா RLC. ஸோ மூணுத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், கான்செப்டாக இருக்கட்டும், தென் அதுக்கடுத்து யூனிட்டாக இருக்கட்டும், அது தனியாக பார்த்தோம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் பார்த்தோம். சோர்ஸஸில் வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் தான். அது ஐடியல் ப்ராக்டிக்கலில் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் இண்டிபெண்டண்ட்டாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் சர்க்யூட்டோட கனெக்ஷன்ஸை பொறுத்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, நோடுனா என்ன, லூப்னா என்ன, மெஷ்னா என்ன, இதெல்லாமே பார்த்தோம். ஓகே, அதுக்கு அடுத்தது என்னோடய ஹோல் சர்க்யூட் எலமெண்ட்டை நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணியேன்னா, ஜஸ்ட்டு இது ஒரே வார்த்தையிலே முடிச்சிடுறேன். லீனியர் அண்டு நான் லீனியர். ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் ஈஸியாக கேட்கணுன்னா கேட்பாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லீனியர் நான் லீனியர்னா என்னோட ஓம்ஸ்ல ஒபே பண்ணி அந்த சர்க்யூட் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் லீனியர்ப்பா. இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நான் லீனியர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா RLC எல்லாமே ஓம்ஸ்ல ஒபே பண்ணும். ஸோ அதனால் RLC எல்லாமே லீனியருக்கு அண்டரில் வரும். நான் லீனியர் அப்படிங்கிறது வந்து உனக்கு ஓம்ஸ்ல ஃபாலோ பண்ணாது. அப்படி பார்த்தா நம்ம EDCயில் படிச்சிருப்போம்ல, டயோடு டிரான்சிஸ்டர், அது எல்லாமே நான் லீனியர். அதே மாதிரி ஆக்டிவ் பாசிவ். ஓகேங்களா? இதெல்லாம் ஹோல் சர்க்யூட்டை எப்படி வெரைட்டியாக நான் கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு. அப்போ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்னா, ஆக்டிவ் பாசிவ். ஆக்டிவ் அப்படின்னாலே எப்படி ஞாபகம் வச்சுக்கோனா, வோல்டேஜ் கரண்ட் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்டிவை பொறுத்த வரைக்கும் எனர்ஜியை டெலிவர் பண்ணக்கூடியதை தான் ஆக்டிவ்னு சொல்லுவோம். பாசிவ்ங்கிறது ஒன்று அப்சர்வ் பண்ணும், இல்லைனா ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம பாசிவ் RLC நம்ம என்னென்ன பார்த்தோம், ரெசிஸ்ட் பண்ணும், கெப்பாசிட்டர் இண்டக்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அதாவது எனர்ஜியை ஒன்று வாங்கி வச்சுக்கிறது இல்லைனா தடுக்கிறது, இதெல்லாம் பாசிவ். ஆக்டிவ் தன்னுக்கிட்ட வச்சுக்காமல் எனர்ஜியை டெலிவர் பண்ணுறது பேர் தான் ஆக்டிவ் சோர்ஸ். ஓகேங்களா? ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சர்க்யூட்டில் அப்போ பாசிவ்னாலே RLC, ஆக்டிவ் எலமெண்ட் என்ன வரும்னா ஜஸ்ட் எனக்கு சோர்ஸ் வரும், வோல்டேஜ் சோர்ஸும் கரண்ட் சோர்ஸும் வரும். அப்புறம் தேர்ட் ஒன் வந்து யூனிலேட்ரல் பைலேட்ரல்னு சொல்லுவோம். யூனிலேட்ரல் அப்படிங்கிறது எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஒன்லி ஒரு டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா அதை யூனிலேட்ரல் அப்படிம்போம். பைலேட்ரல் அப்படிங்கிறது ரெண்டுமே இருந்ததுன்னா, ரெண்டு டைரக்ஷன்லுமே ஃப்ளோ இருந்ததுன்னா பைலேட்ரல். அப்போ இதை எப்படிப்பா சொல்லலாம், RLC எனக்கு டிஃபால்ட்டாக எதில் வந்துடும், பைலேட்ரலில் வந்துடும். யூனிலேட்ரல் அப்படிங்கிறது எனக்கு எதில் வரும் அப்படின்னா டயோடில் வரும். அவ்வளோதான். ஓகேங்களாம்மா? ஸோ பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சுப்பா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லா சொன்னல்லப்பா, லா அனாலிசிஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக ஃப்ரீ கிளாஸஸாக கொடுத்துட்ருக்கோம். இது உங்களுக்கு A to Z இன்னுமே டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சாம்பிள் வீடியோ அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஓகேவா இருக்குங்கிற பட்சத்துக்கு ஃபுல் கோர்ஸ் கூட கெட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ரெக்கார்டட் கோர்சஸ் வீடியோஸாகவே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, தேங்க்யூம்மா. அதே மாதிரி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ணி போயிட்டுருக்குமா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.